எல்லாருக்கும் வணக்கம். ஐஎன்ஆர் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு மார்க்கெட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. கோல்டு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அதே $4,300 per ounce அப்படிங்கிற லெவல்ல வந்து ஸ்டேபிளா வந்து இருக்கு. இன்னைக்கு அமெரிக்கால ஒரு முக்கியமான மீட்டிங் வந்து நடக்க போகுது. ஃபெட் ரிசர்வோட மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் இதுக்கு முன்னாடி ஜெரோம் போல் வந்து அதோட ஹெட்டா இருந்தாரு. அதை ரீப்ளேஸ் பண்ண கெவின் வாஷ் தலைமையில முறையா ஃபெட்டோட அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் மீட்டிங் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ அது வந்து என்ன மாதிரியான டைரக்ஷனை கொடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் கோல்ட்ல ஏற்றம் வருமா இல்லை இதுல இருந்து ஒரு சரிவு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு விடை வந்து நமக்கு கிடைக்கும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹோல்ட் பண்றதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. இன்ஃப்ளேஷன் அமெரிக்கால அதிகமா வந்திருந்தாலும் கோர் இன்ஃப்ளேஷன் கம்மியா இருக்கு அப்படிங்கிறத நாம முன்னாடி வீடியோஸ்லயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்றாங்களா இல்லை அப்படியே மெயின்டைன் பண்றாங்களா இல்லை ட்ரம்ப் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கணும் அப்படிங்கிறத ஜெரோம் போல் பீரியட்ல ரொம்ப ப்ரெஷர் பண்ணி வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ கெவின் வாஷ் அவரோட ஒரு பரிந்துரையின் பேர்ல வந்து இந்த தலைமைக்கு வந்திருக்கிறதுனால அதை ஃபாலோ பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு 3 விதமான டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து பொறுத்து தான் கோல்டோட ஒரு டைரக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு கிளியரா கிடைக்கும். அடுத்து இன்னைக்கு மார்க்கெட்ல டாடா மோட்டார் ஷேர் செகண்ட் ஹாஃப்ல வந்து திடீர்னு ஒரு 10% கிட்ட கரெக்டா இருந்தது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலி டொமஸ்டிக்கா கடந்த ஒரு 2-3 மாசமா இந்த பேசர் வெஹிக்கிளோட சேல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல டொமஸ்டிக்ல நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே இந்த கம்பெனிக்கு தொடர்ந்து பிரச்சனையா இருக்கிறது ஜேஎல்ஆர் மேல இருக்கிற அந்த பிரஷர் அப்படிங்கிறது தான். ஸோ இன்னைக்குமே அந்த ஜேஎல்ஆர் வந்து அவங்களோட மிட் ஃபினான்ஷியல் இயர் 27 அவுட்லுக்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அவுட்லுக்கில் அவங்க சொன்ன விஷயங்கள்னால தான் இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் பேசர் வெஹிக்கிள் ஷேர் வந்து 10% கிட்ட கரெக்டாக இருக்கு. ஏன் இந்த அளவுக்கான ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் இந்தியாவில் டொமஸ்டிக்காக நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக இந்த டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளோட ரெவன்யூல 80% ரெவன்யூ இன்னுமே ஜேஎல்ஆர்ல இருந்து தான் இந்த கம்பெனிக்கு வந்து வருது. ஸோ அதனால தான் அங்கே ஒரு அவுட்லுக்ல ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால இந்த ஷேர் இன்னைக்கு நெகட்டிவா வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கு. அப்படி அவுட்லுக்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 26 இந்த கம்பெனிக்கு ரொம்ப மோசமா இருந்துச்சு, நெகட்டிவா தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதே வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 27ல ரெவன்யூ growth வந்து 13% இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் ப்ராஃபிட் மார்ஜின் வெறும் 4% தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் கைடன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கைடன்ஸே ரொம்ப கம்மியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான ஒரு சடன் ரியாக்ஷனுக்கான காரணமாக வந்து இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் இயர் 26ல இந்த ஜேஎல்ஆர் செக்மெண்ட்டோட கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது ரொம்ப நெகட்டிவாக வந்து இருந்துச்சு. எல்லாருமே இந்த கம்பெனியோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால கேஷ் ஃப்ளோ வந்து ரொம்ப பாசிட்டிவா மாறும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் இந்த ஃபினான்ஷியல் 27ல பிரேக் ஈவன் தான் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜேஎல்ஆர் சைட்ல இருந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு காரணமா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குளோபல் லெவல்ல ஹெட்வின்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, அமெரிக்கால டாரிஃப் அதிகமா போட்டது, அது மட்டும் இல்லாம சைனால இந்த பிரீமியம் வெஹிக்கிளுக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் வீக் ஆயிட்டே இருக்கு, சப்ளை செயின்லயும் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஃபினான்ஷியல் இயர் 27 அவுட்லுக்கை வந்து பாதிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜேஎல்ஆர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ்னால தான் இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஷேர் வந்து 10% கிட்ட சடனா வந்து கரெக்டாக இருந்தது. ஜேஎல்ஆர் மட்டும் இல்ல, ஓவராலாவே இந்த பிரீமியம் லக்ஸுரி ஆட்டோமேக்கர்ஸ் எல்லாரும் உலகம் ஃபுல்லாவே அவங்களோட ஃபோர்காஸ்ட்டை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. பிஎம்டபிள்யூ அவங்களோட ஃபோர்காஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ப்ராஃபிட் மார்ஜின் 1% கீழே வந்து குறையும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணமும் சைனால இந்த பிரீமியம் வெஹிக்கிளுக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான். இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் பிஎம்டபிள்யூ ஷேருமே ஒரு 11.5% கிட்ட கரெக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. ஸோ அதே தான் ஜேஎல்ஆர் சொல்லியிருக்காங்க. அதனால தான் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ல ஒரு சடன் ஃபால் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இன்னைக்கு ஒட்டுமொத்தமா நிஃப்டி ஆட்டோவே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1% கிட்ட ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறத இந்தியன் மார்க்கெட்ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து க்ரூட் ஆயில் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல $80 கீழே வந்து வந்துருச்சு. ஸோ அதனால இந்த க்ரூட் சென்சிட்டிவ் ஷேர்ஸ் எல்லாமே இன்னைக்கு நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போலோ டயர்ஸ், பிபிசிஎல் இந்த மாதிரியான கம்பெனிஸ். அடுத்து தொடர்ந்து 3 நாளா ஐடி கம்பெனிஸ் எல்லாமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஐடி இண்டெக்ஸ் இந்த 3 நாள்ல 4%க்கு மேல ஏறி 29,000 வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. க்ளோசிங்ல 28,800 அப்படிங்கிற லெவலில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த ஏஐ ரிலேட்டட் ப்ரெஷர் அப்படிங்கிறது இந்த கம்பெனிஸ் மேல இருந்தாலும் இந்த கம்பெனிஸ் அடுத்தடுத்து அவங்களோட டீல் ரிலேட்டட் அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. டிசிஎஸ் வந்து இன்னைக்கு
எலோபேக் அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் கூட அவங்களோட ஐடி ஆபரேஷன்ஸ் வந்து மேனேஜ் பண்றதுக்கு மல்டி இயர் டீலை வந்து முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு அந்த ஷேர் 1% கிட்ட அப்பா இருந்தது. அதே மாதிரி HCL டெக்குமே வோல்க்ஸ் வேகனோட ஒரு சப்சிடரியான இ சொல்யூஷன்ஸோட ஆட்டோமேட்டிவ் சாஃப்ட்வேரை வந்து அப்டேட் பண்றதுக்கான அந்த மல்டி இயர் டீலை வந்து நாங்க வந்து பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜூலை ஆரம்பிச்ச உடனே இந்த ஐடி கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வந்து வந்துடும். ஸோ HCL என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜூலை 13 நாங்க எங்களோட Q1 ஃபினான்ஷியல் இயர் 27 ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்க போறோம். அதுல டிவிடெண்டும் வந்து இன்டரிம் டிவிடெண்டா கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டையும் வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம விப்ரோலையுமே ஒரு பாசிட்டிவ் அப்டேட் இருக்கு. ஆந்த்ரபிக்கோட சேர்ந்து அவங்க வந்து ஒரு ஏஐ பவர்டு ஹப் வந்து பெங்களூர்ல வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஆந்த்ரபிக்கோட ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால இன்னைக்கு விப்ரோ ஷேர்ஸ் மேலேயுமே ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் இருந்துச்சு. ஸோ இதனால தான் ஐடி செக்டர்ல இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸுமே இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபினோலெக்ஸ் கேபிள் இந்த லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட் வந்த உடனே ஒரு நல்ல சரிவை வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருந்துச்சு. இன்னைக்கு இந்த ஷேர் ஒரு 6% கிட்ட அப்பாகி மார்க்கெட்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரு சில பிசினஸ் அப்டேட்ஸ் வந்து ஃபினோலெக்ஸ் கேபிள் வந்து சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 27ல எஃப்எம்இஜி ரெவன்யூ மட்டுமே 400 கோடி வந்து நாங்க டார்கெட் பண்றோம். ப்ராஃபிட் மார்ஜின் 12% வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபினான்ஷியல் இயர் 28க்குள்ள இவங்களோட ஆப்டிக்கல் ஃபைபர் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியை வந்து டபுள் பண்ண போறோம். ஸோ அதுல இருந்து மட்டுமே 750 கோடி கிட்ட ரெவன்யூ வரதுக்கான வேலையை வந்து நாங்க பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபினான்ஷியல் இயர் 27 அண்ட் 28 இது ரெண்டுக்குமே ஒரு நல்ல பாசிட்டிவ் அப்டேட் வந்து கொடுத்ததுனால இன்னைக்கு ஷேர்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படிங்கிறது இருந்துச்சு. அடுத்து எஸ் பேங்க் ஷேர்ஸ் 4 செஷன்ல 15% கிட்ட கெயின் ஆயிருக்கு. பொதுவாகவே இந்த ஒரு வாரமா பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. அதுக்கான காரணம் இந்த FCNR ரிலேட்டடான ஒரு அப்டேட் வந்து பேங்க்ஸுக்கு ஒரு பாசிட்டிவா வந்து கிடைச்சிருந்தது. எஸ் பேங்க்ல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா நார்த்தன் ஆர்க் கேபிட்டல் அப்படிங்கிற அந்த பெரிய கம்பெனி கூட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்த பேங்க்குக்கு ஒரு சடன் பாசிட்டிவ் நியூஸா வந்து இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த எஸ் பேங்க்ல ஒரு 15% ஏற்றத்தை வந்து கொடுத்திருக்கு. அதே சமயத்துல இன்னைக்கு ஏசி ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் வந்து மார்க்கெட்ல பாசிட்டிவா வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. அதுக்கான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மான்சூன் வந்து இந்தியால ஒரு வீக் ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்கு. எதிர்பார்த்த அளவுக்கு மழை அப்படிங்கிறது பெய்யல. ஜூன்ல இப்ப வரைக்குமே 35% ரெயின்ஃபால் வர டெபிசிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இதனால சம்மர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது, ஏசி சேல்ஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு ஏசி ஷேர்ஸ் வந்து நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அடுத்து இந்தியால 2 பெரிய IPO அடுத்த ஒரு 10 நாளைக்குள்ள வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஒன்னு NSEயோட IPOஸ்க்கான அந்த DRHP பேப்பர்ஸை வந்து இந்த வாரமே வந்து ஃபைல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து பேசிட்டு இருக்காங்க. அடுத்து ஜியோ, ஸோ ஏர்டெல் வந்து ஆல்ரெடி லிஸ்ட் ஆயிருக்கு. ரெண்டாவது பெரிய டெலிகாம் கம்பெனியான ஜியோவுமே அவங்களோட IPO வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து மார்க்கெட்ல கொஞ்சம் பரபரப்பா வந்து பேசப்பட்டு இருக்கு. அடுத்து ஏர்டெல்ல இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து இருக்கு. அதுல என்ன அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ் மாதிரியான ஏரியாலையுமே ஆர்மி கூட சேர்ந்து அவங்களோட கனெக்டிவிட்டியை வந்து கம்பெனி ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏர்டெல்லை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சீப்பாகவும் இல்லை, ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இல்லை, ஓரளவுக்கு ஒரு நல்ல மிட் ரேஞ்சில் வந்து இருக்கு. ஜியோவும் வந்து லிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களோட வேல்யூவேஷன் வந்து கொஞ்சம் ஹையாக தான் வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது ஏர்டெலோட வேல்யூவேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் மீடியனா வந்து இருக்கு. டெலிகாமில் இந்த 2 பெரிய கம்பெனிஸ் தான் டியோபோலியா வந்து ரன் ஆயிட்டு இருக்காங்க. அடுத்து HDFC பேங்க்ல சேர்மனை வந்து அப்பாயிண்ட் பண்றது அப்படிங்கிறது நியூஸா வந்து போயிட்டு இருக்கு. இப்போ RBI கிட்ட HDFC பேங்க் வந்து இந்த மிட் இன்டர்மீடியம் சேர்மனோட டென்யூரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. பட் RBI வந்து HDFC பேங்க் கிட்ட நீங்க புது சேர்மனை வந்து அப்பாயிண்ட் பண்றதை ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பனாலுமே கூடி சீக்கிரம் புது சேர்மனை வந்து HDFC பேங்க் வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ HDFC பேங்க்குக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும். ஏன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் நடந்த இஷ்யூஸ்னால தான் இந்த ஷேர்ல ஒரு நல்ல கரெக்ஷன் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஸோ இதை வந்து நான் லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தொடர்ந்து முன்னாடி வீடியோஸ்லேயே வந்து நாம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த எத்தனால் கலந்த ஃபியூலை வந்து ப்ரப்பல் பண்றது அப்படிங்கிறத சமீப காலமா கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஹெவியா பண்ணிட்டு இருக்கு. இதுல மாருதி சுசுகி அவங்களோட வேகனார்ல ஃபிளெக்ஸ் ஃபியூயல் வெஹிக்கிளை வந்து பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது 85 to 100% எத்தனால் வெஹிக்கிள்ல ரன் ஆகிற அந்த
மாடல். ஸோ அதை வந்து டெலிவரிஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ கூடிய சீக்கிரமே ரோட்ல வந்து இந்த கார் வந்து ரன் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிரைஸ் வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 7.5 லட்சம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எம்காய் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிப்டி 50 2027ல 29,000 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து கம்மியா இருக்கு. அது இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ். அது மட்டும் இல்லாம ரெவன்யூ growth, earnings இது எல்லாமே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதனால நிப்டி 29,000 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்கால பார்த்தோம் அப்படின்னா 2-3 நாளா பரபரப்பா பேசப்பட்டு இருக்கிறது அந்த ஸ்பேஸ் எக்ஸோட லிஸ்டிங் அப்படிங்கிறது தான். லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமும் 3 செஷன்ல 35% இந்த ஷேர் வந்து சர்ஜ் ஆயிருக்கு. ஓவரால் மார்க்கெட் கேப்ல அமேசான், மைக்ரோசாஃப்ட் இந்த கம்பெனிஸ் வந்து ஓவர்டேக் பண்ணிருக்கு. இதோட ஓனரான எலான் மஸ்கோட நெட்வொர்க் அப்படிங்கிறது 1.4 ட்ரில்லியனா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு மார்க்கெட்ல இருந்த பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களும் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பர்சனலா ரிசர்ச் பண்ணுங்க. ஒரு செபி ரிசர்வ் கிட்ட செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.